இங்கே உங்களுடைய கர்மா உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு 4 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாமே டெடிக்கேட்டடாக வேலை செய்வீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள விட நீங்கள் தான் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம வேறு யாரோ ஒழுங்காக வேலை செய்யவே மாட்டான்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் போயிருக்கும். அப்போ உங்ககிட்ட கர்மா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். நீங்கள் யாருக்கோ உங்கள் வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும், அதை போய் தீர்த்து வைக்கிறேன்ட்டு நடுவில் இன்டர் ஆவீங்க. ஆனால் அந்த பிரச்சனை கடைசியில் உங்கள் மேலேயே திரும்பும். நீ வந்தனால தான் இந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கர்மா இருக்குன்ட்டு அர்த்தம். இன்னொரு விஷயம், ஒரே விஷயம், என்னடா இது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே போகாதா, இப்படி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு ரிப்பீட்டடாக வரும். இப்போ தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். உடனே பார்த்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்போம். இது மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க மற்றவங்களுக்கு செயல் விளைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கர்மா தான். 4வது, உடல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். போன மாதம் ஃபுல்லாக வயிறு வலின்ட்டு சொல்லிட்டு இருப்பீங்க, இந்த மாதம் முட்டி வலின்ட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வலியை சொல்லிக்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் கர்மா தான். இது எல்லாம் கர்மாவின் விளைவாக வருது. அப்போது இந்த கர்மாவை போக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஒன்று யோகத்து மூலியமா தவம் பண்ண 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 கர்மா கழியும். இன்னொன்று தர்மம் பண்ண 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 கர்மா கழியும். இப்போ தர்மம்ன்றது இங்கே நம்ம சாப்பாடு தான் கொடுக்கணும், பணம் தான் கொடுக்கணுன்ட்டு கிடையாது. உங்கள் அறிவை மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் தர்மம் தான். ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தெரியாதான், கையில் ஒரு 500 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரோட்டில் நடக்கும் பொழுது அந்த 500 ரூபாவை மிஸ் பண்ணிட்டாங்க. உடனே மனசு அவங்களுக்கு இருந்ததே 500 ரூபா தான், இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எதிர்க்க ஒரு வீட்டு கதவை போய் தட்டியிருக்காங்க. அந்த வீட்டு கதவை தட்டின உடனே அங்கே இருந்த ஒரு அம்மா வெளியே வந்திருக்காங்க. அம்மா, என்னுடைய 500 ரூபாய் காணுமா, கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தரீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த அம்மாவும் வந்து தேடி இருக்காங்க, 500 ரூபாய் இல்லை. உடனே ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. முதியோர் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா எழுதுறாங்க, என்னுடைய 500 ரூபாய் நான் இந்த வர வழியில் கீழே போட்டுட்டேன், எனக்கு வயசு 80 ஆகுது, கண்ணும் தெரியாது, இருந்ததே 500 ரூபாய் தான், அதையும் நான் தொலைச்சிட்டேன். இந்த பக்கம் வந்தவங்க யாராவது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு எழுத சொன்னாங்க. எழுதிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு செவுத்துல அந்த அம்மா ஒட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வழியாக ஒரு நபர் வராரு, அதை படிக்கிறாரு, தேடி பார்க்குறாரு, 500 ரூபாய் இல்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த பாட்டிக்கு போய் உதவி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கு அந்த 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு போய் கதவை தட்டுறாராம். பாட்டி, நீங்கள் 500 ரூபாயை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, அது அங்கே தான் இருந்தது, அதை தான் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களா, என்னப்பா இது, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தம்பி எடுத்துக்கிட்டு வந்து 500 ரூபாயை கொடுத்தாங்க, இது யாருடைய 500 ரூபாய்ன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்களாம். உடனே இந்த நபர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், பாட்டி, ஆமாம் பாட்டி, அது உங்களோட இது இல்லை தான், என்னுடைய அன்பால் நான் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறேன், தயவு செய்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்களாம். அந்த பாட்டி என்ன சொன்னாங்களா, சரிப்பா, நீ இவ்வளோ கேட்குறேன், நான் வாங்கிக்கிறேன், போகிற வழியில் அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டு போயிடு, வேறு யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னாராம். சரிங்க பாட்டின்ட்டு இவர் வெளியே போகிறாரு. வெளியே இருந்து ஒரு நபர் உள்ளே வராராம். உள்ளே பாட்டி இருக்கிறாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்களாம். இருக்காங்களே, எதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு கேட்டாங்களாம். இல்லை பாட்டி 500 ரூபாயை தொலைச்சிட்டாங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். அந்த பாட்டிக்கு இவங்களாம் யாருன்னு தெரியாது, மிகவும் கருணையோடு மட்டும்தான் வந்திருக்காங்க. அந்த பாட்டிக்காக அவங்களுக்கு மேலே ஒரு கருணை, அவங்க அம்மா கிடையாது, பாட்டி கிடையாது, எதிர் வீட்டுக்காரன் கிடையாது, வெறும் அந்த லெட்டர் வேர்ட்ஸை நம்பி அந்த கருணை எங்கே இருக்கோ அங்கே தான் கர்மா கழியும். உங்கள் வீட்டில் நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கிட்ட கருணைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கர்மா கழிய ஆரம்பிக்கும்.